ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனல்ல காராச்சேவு ரொம்பவே அருமையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காராச்சேவு செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா 1 2மா நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே பெருஞ்சீரகம் 1 2மா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் காராச்சேவுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 வெள்ளை பூண்டை நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவை பிசையணும். இப்போ மாவு பிசையும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க. பட்ரு இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்ரு சேர்க்கும்போது மாவு பிசையில் கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். சாப்பிடும்போதும் காராச்சேவு நல்லாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா தளர்வாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா காராச்சேவு புளியும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ காராச்சேவு புளியறதுக்காக 3 கன்று உள்ள அச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த அச்சில் தான் இப்போ காராச்சேவு நான் புளிஞ்சு காட்ட போகிறேன். இதில் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே முறுக்கு அச்சில் ஃபுல்லாகவே மாவு நெப்பிக்கிறாதீங்க. அப்போ புளியும் போது மாவு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். காராச்சேவுக்கு எப்போதுமே மிளகு பெருஞ்சீரகம்லாம் 1 2மா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புளியறதுக்கு அழகாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த அச்சில் அடைச்சிக்கிட்டு மாவு வெளியில் வராது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிய வருதுன்னு. இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நான் காராச்சேவை புளிஞ்சு விட்டுக்கிறேன். அப்பப்போ நீங்கள் கையில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாகவே நீங்கள் புளிஞ்சு விட்டுட்டு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ உடச்சி விட்டுக்கிறலாம். காராச்சேவு புளிஞ்சதுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நீங்கள் காராச்சேவை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் காராச்சேவு செஞ்சு பாருங்கள். செய்ய தெரியாதவங்க கூட ரொம்பவே அருமையாக வீட்டிலேயே நீங்கள் காராச்சேவு செய்யலாம். இப்போ ரொம்பவே அருமையாக எல்லா காராச்சேவும் நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். ஒரு பீஸ் எடுத்து நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு காராச்சேவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு காராச்சேவு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த காராச்சேவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.